இலங்கையில் இந்த டிட்வா புயல் காரணமாக பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்பட்டது. எனவே அந்த பாதிப்புகளில் இருந்து ஏற்பட்ட இழப்புகளுக்கு உடனடியாகவே வெளிநாடுகளில் இருந்தும் மற்றும் உள்நாட்டிலும் பலர் உதவி செய்து அந்த அனைத்து நிலைமையை நீக்கியிருந்தார்கள். எனவே அதற்கு நன்றி செலுத்தும் மூலமாகத்தான் இந்த நாளைய தினத்திலிருந்து அவர் இந்த பிரயாணத்தினை மேற்கொள்வதார் இலங்கை முழுவதும் வருவதற்கு நோக்கத்தோடு. எனவே நாங்கள் அவருக்கும் மேலே அந்த மாவட்ட செயலர்கள் சார்ந்து அவருக்கு நமது மனமார்ந்த நன்றியை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்வோம். இந்த தொலைக்காட்சிகளிலே மாற்றுகளுடைய ஒரு புதிய பங்கினையும் வழங்க வேண்டும் என்பது அவருடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. உண்மையாக அவருடைய அந்த பயணம் அவர் பொதுநோக்கம் நோக்கிய பயணம் சிறப்பாக அமைய எல்லாம் வல்லுகிறவர் அருள் புரிய வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஆயுள் ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழ இல்லாமல் அப்படி இந்த பயணத்தை மாவட்டத்தை அரசாங்க அதிபர் என்ற வகையில் ஆரம்பித்து வைப்பதில் என்னுடைய பேர் மக்கின் முகமது அலி. நான் வவுனியா சூடந்தபுலம். நான் ஸ்ரீலங்கா வீல்சியா கிரிக்கெட்டில் விளையாடி கொண்டிருக்கிறேன். வடமாகாண சக்கர நாற்காலி கிரிக்கெட் அணி கேப்டன். கடந்த 2018ஆம் ஆண்டு நான் இலங்கை 71வது சுதந்திர தினத்தில் இலங்கையை சுற்றி சமூக நல்லெண்ணத்துக்காக பயணித்திருந்தேன். நான் அதேபோல் 72வது சுதந்திர தினத்திலேயும் நான் இலங்கையை சுற்றி பயணிச்சிருந்தேன். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நான் என்னுடைய சக்கர நாட்காலியில் மன்னார் அரசாங்க அதிபர் ஊடாக நான் என்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னுடைய நோக்கம் எங்களுடைய நாட்டில் கடந்த காலத்தில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட எமது மக்களுக்கு ஓரிரு நாடுகளில் எல்லா நாடுகளுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய நாட்டிலிருந்து புலம்பெயர் தேசத்தில் வாழுகின்ற உறவுகள் உதவி செஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடும் எங்களுடைய நாட்டிலிருந்து இருக்கின்றவர்கள் எங்களுடைய நாட்டுக்குள்ளே உள்ளவர்களுக்கு உதவி செஞ்சுருந்தாங்க. இன மத வேறுபாடின்றி சிங்களம், தமிழ், முஸ்லீம், கிறிஸ்டியன் ஜாதி பேதம் இல்லாமல் உதவி செஞ்சு அவங்களுக்கு நன்றி தெரிவித்து சமூக நல்லிணக்கத்தை முன் வச்சு மாற்றுத்திறனாளிகளுக்கான அரச வேலை வாய்ப்புகள் படித்த மாற்றுத்திறனாளிகள் ஊனமுற்று இன்றைக்கு எத்தனை பேர் முடங்கி வேலை இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகவும் என்னுடைய பயணம் மன்னாரில் ஆரம்பிக்கப்படுகின்றது. இலங்கை முழுவதும் கடற்கரை பிரதேசங்களூடாக சுமார் 1500 கிலோமீட்டருக்கு மேல் உங்களுடைய ஆதரவை தந்து உதவுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக நன்றி அனைவருக்கும் மற்றும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.